ஆமா. அப்ப அதான் இத படிப்பாரு. டாடி படிச்சு கமெண்ட்ஸ் எல்லாம் படிப்பாரு. ராஜண்ணா வணக்கம் போட்டிருக்காங்க யாரோ. அடுத்தது டக்கு டக்குன்னு படிங்க. டாடி உங்களுக்கு இலங்கையில் உதவி வேண்டுமா? எனக்கு யாரு கேளுங்க பேர் சொல்றேன். முதல்ல பேரை படிக்கணும். அதான் பாஸ், அது ரொம்ப குட்டி எழுத்தருக்கு உனக்கு தெரியல. அதுவும் புரோக்கன் தெரியும். புரோக்கன் யாரு? புரோக்கன் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் திருப்பி கூப்பிடுவாரு அவரு. சரியாண்ணா சரியாண்ணா சரிங்க. அப்படியே இருக்கட்டும், ஆன்லைன் இருக்கட்டும், பேசட்டும். ஓகே 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 ஓகே. என்ன தந்தை சொல்லு போட்டு தெரியும். டாடி எங்க அப்பா ஞாபகம் வருது. நான் டாடிய ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம தான் இருக்க செல்லக்கூடிய அந்த டாடி இருக்காரு. நான் எப்பவுமே 24/7 நம்ம தான் இருக்க. யா ஃபீல் பண்றீங்க இவ்வளவு அப்பா யா ஃபீல் பண்ணுங்க சொல்லக்கூடிய எனக்கு புரிய மாட்டேங்குது. யா ஃபீல் பண்ணீங்க தெரியல. நான் இருக்கிறேன். நீங்க என்ன அறிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க என்ன தெரிய சாப்பிட்டாச்சா கேள்வி சாப்பிட்டாச்சா. ஆனா நீங்க சொல்ற மாதிரி டெய்லி இப்படி போடலாம்னா சம்திங் பெட்டர் தான் நத்திங் நீங்க சொன்னீங்களே. சாப்பிட்டீங்களா இல்ல நாராஜனா சாப்பிட்டீங்க. வேலை சக்தி சாப்பிடணும். நித்யானா கூட கதிக்கிறீங்களா அப்பா லவ் யூ நித்யாமா. ஏன் அழுகக்கூடாது அழுகக்கூடாது. நம்ம லைஃப் அழுகக்கூடாது. எல்லாரும் நம்ம அழு வைக்கணும். நம்ம அழுகக்கூடாது. மத்தவங்க நம்ம அழு வைக்கணும். அதான் நம்ம கேரக்டர். நம்ம மத்தவங்க பார்த்து அழுகக்கூடாது. ஓகேவா? போடா பிரசாந்த் நீயும் நித்யாமா மாதிரியே இடியில விட்டு போயிருந்தேன் நான். நித்யாமா வந்து என் பொண்ணு. ஆமா ஆமா கரெக்ட். நான் கரெக்ட். நான் இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன். இந்தா சாப்பிடு எச்சி சாப்பிடு. சப்பை கொடுத்துருக்காரு புரோக்கர். சாப்பிடு பிரசாத் சாப்பிடு. என்ன முடியல 2-3 நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் பாத்துக்குவேன். அவ்வளவுதானே. ராஜாப்போ சாப்பிட்டாச்சா? ராஜாப்பா 4:30 சாப்பிட்டாரு. மறுபடியும் சாப்பிட மாட்டேன். தெரியாதாமா உங்களுக்கு? 4:30 முடிச்சாரு. லஞ்ச் கம் டின்னர் அது. என்னடா நித்யாமோ. சில பேர் இது மாதிரிதான் வந்து குத்துவாங்க நெஞ்சில. வாங்கிட்டு தான் போகணும். கொஞ்சம் வலி இருக்கும். அதுவே போயிடும். அவங்க நெஞ்சில குத்துட்டேனா நம்ம அவங்க மறக்க முடியாது குத்தலாம். மறக்க முடியாத அளவுக்கு குத்தலாம். நித்யா இப்பவே ஆல்ரெடி அங்க தொங்கிச்சுனா நம்ம அதை பார்த்தேன். அதுக்கு தான் கொஞ்சம் லேட்டா லைவ் போட்டேன். 15 மினிட்ஸ் பார்த்துட்டு தான் வந்தேன். அது நேரம் கெட்ட நேரம். அது நல்ல மனசு கிடையாது. ஒரு பொண்ணு இவ்வளவு பொண்ணு கூட பழகுறோம் நம்ம லைவ்ல. அப்பா டேடின்னு சொல்லிட்டு பேசுங்க, அண்ணான்னு பேசுங்க. எவ்வளவு நல்லவங்க. ஏதோ ஒண்ணு இந்த மாதிரி கிருமி ஒண்ணு வந்து நம்மளையும் உடம்பையும் கெடுத்துறோம், மத்தவங்களையும் கெடுத்துருது. நம்ம மனசை கெட்டு போச்சு. என்ன பண்றது? 100% விடுங்க. அது ஏதோ நான் இன்னும் ஜாலியா தான் கொஞ்சம் கஷ்டமாச்சு மனசு. ஆமா கண்டிப்பா. அப்பாவை கேட்டுதான் பண்ண மாட்டீங்க இருக்கிற அப்பான்னு உண்மையிலேயே எனக்கு அப்பாவும் நினைக்கிற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி அண்ணன் நினைக்கிற பொண்ணுங்க இப்போ நான் சஞ்சனா சமையல்ல இருந்தா பாருங்க. இன்னைக்கு கூட ஏன்னா அதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்கு. ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு தான் நம்மளுக்கு தேவை. இந்த பாசம், உண்மையான பாசம் வைக்கிறவங்க தான் நம்மளுக்கு தேவை. நம்மளை பத்தி உண்மையா தெரியணும். எவனோ ஒருத்தன் இது பண்றான், எவன் இழிச்சவாயின்னு சொல்லிட்டு ஆள் கிடையாது. வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். நான் ஸ்லோவா பண்ணலாம். ஸ்லோவா வலிக்க பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமா பண்றேன். கொடுங்க. நித்யாமெல்லாம் வந்து எப்படி பேசுது அந்த பொண்ணு வந்து எப்படி பேசுது? என் பொண்ணோட சின்ன பொண்ணு. பட் இருந்தாலும் டாடி வரலையா, ராஜா அப்பா வரலையான்னு கேக்குது இல்ல. அந்த பாசம் தான் முக்கியம். கண்டிப்பா. ராஜாண்ணா இந்த டாபிக் விடுங்க. சுகன்யாமா ராஜா டாபிக் விடுங்க. சுகந்திமா உங்களுக்கு தெரியும். இவங்க எல்லாம் வந்து அப்புறம் வந்துங்க. நீங்க பஞ்சாத்தம்பி லைவ்லயே வந்து நீங்க வந்து டிராவல் பண்ணிருக்கேன். உங்க லைவுக்கும் நான் வந்திருக்கேன். நீங்க கும்பகோணம் தான், நம்ம ஊரு பக்கத்து ஊர் பொண்ணு தான் நீங்க. பட் இருந்தாலும் நான் அந்த மாதிரி பண்ணுவேன்னு யோசிச்சு பார்க்கணும்ல சுகந்திமா. கண்டிப்பா 100%.